நல்லா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம பைக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஞ்சர் ஆகுறாங்க. காசு இல்லாத டைம் தான் வந்து நமக்கு ஏதோ ஒரு வேலை கொடுப்பா. செயின் பிரேக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு வந்து ஒரு எப்படி வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓட்டலான்னு வைங்க. டயர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஓட்டலாம். இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது டயரு. இருந்தாலும் வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். வந்து ஒரு 3 மாதமா இப்போ செயின் ப்ராக்கெட்டு 2 டயர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம் கூடிய சீக்கிரத்தில். 2 டயரும் செயின் ப்ராக்கெட்ஸ் மாற்றணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸும் மாற்றணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8K ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஆகும். அப்புறம் பிரேக்ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15,000 பக்கம் நம்ம மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பண்ணோம்னா வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பஞ்சர் போடுறது 2-3 கடை இருக்குங்க. ஸோ எந்த கடைக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஸோ அதங்காட்டி நான் இந்த பக்கம் இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுதான்னு தெரியல. எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம இந்த பைக்கில் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல. பைக் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வீல் இறங்கியும் முன்னாடி வீல் ஏறியும் இருக்குங்க. காற்று வந்து பார்த்தீங்கன்னா 20, 15 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது. அதே மாதிரி வந்து ஸ்லோவாகவும் ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. ரிம்மு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலைன்மெண்ட் எல்லாம் மாறிடும். அதங்காட்டி சரி நம்ம வந்து பஞ்சர் போட்டுக்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா காற்று கம்மியாக இருக்குது. சரி வெயில் ஓவர் அடிக்குது, குளிர் வந்து ஓவர் அடிக்குது. அதங்காட்டி சரி இறங்கி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசித்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி இல்லை பஞ்சர் தான் நேற்று கன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் பைக்கை வந்து பெருசாக எடுக்கல. இப்போ தான் வந்து எடுத்து சரி காற்று கம்மியாக இருக்குது, சரி பஞ்சர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி வந்து ஒர்க்குக்கு ஒரு 1 மந்த்தாக நான் வந்து போனேன்ல. அங்கே போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா செயின் பிரேக்கெட்ஸ் போச்சு. டயர் வந்து பார்த்தீங்கன்னா டயர் அது வந்து ஓட்டினாவே தெரியும். செயின் பிரேக்கெட்ஸ் அங்கே போய் தான் வந்து போச்சு. அப்போ ஒன் சைடு இழுத்து விடுதுங்க டயரு. மேலுமே ஒரு பையனா பிறந்துட்டா வந்துக்குங்க சம்பாரிச்சே ஆகணும். அவன் என்ன பண்ணாலும் சரி சம்பாரிச்சுட்டே இருக்கணும். அவனுக்காக சம்பாதிக்கணும், அவன் ஃபேமிலிக்காக சம்பாதிக்கணும், அவன் ஒய்ஃப்காக சம்பாதிக்கணும், அவன் குழந்தைக்காக சம்பாதிக்கணும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனோட லைஃப் அப்படியே போயிருது போலங்க சம்பாதிக்கிறது. அதே மாதிரி ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆனாலும் சைலண்ட் ஆயிடுவான், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சைலண்ட் ஆயிடுவான். எப்படின்னு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எது நடந்தாலுமே வந்து சைலண்ட் ஆகிறதுக்கு வந்து ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. டிப்ரெஷனாக இருந்தாலும் வெளியே எடுத்துட்டு போயிடுவோம் வீடியோ எடுத்துட்டு. ஹாப்பியாக இருந்தங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடலையா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. அப்பப்போ ஹாப்பி டிப்ரெஷன் எல்லாமே கலந்து வந்துட்டு இருக்கு. ஜனவரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புது வருஷத்துலேருந்து கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் யூடியூப்பும் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட், ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், யூடியூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்படி இப்படி நிறைய பேர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது நிறைய விஷயத்துக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து புதுசாக ஒன்று பார்த்துருப்பீங்க ரிங்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு செயின் அந்த மாதிரி போட்டு வந்து எனக்கு ஆசையே இல்லைங்க போடணும்னு சொல்லிட்டு. போன பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து கொடுத்தாங்க. பர்த்டேக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அது நான் பர்த்டேக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் போட்டுட்டு நான் பாட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செயினும் போடல. அப்புறம் ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போடணுன்ட்டுலாம் ஆசை இல்லைங்க. ஸ்கூல் டைம்லேயே நான் வந்து அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். பசங்களை செயின் ரிங் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நம்ம ரிங் அதெல்லாம் போட மாட்டோம். இந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எப்படி சொல்கிறது, ஒரு பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாங்க. அதுக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து ஒர்க்குக்கு போகிற டைமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிற டைம் எல்லாம் கழட்டி வச்சுருவேன். மித்த டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு கையிலேயே இருக்கும். மேக்ஸிமம் நான் ரொம்ப ஒர்க்கு அந்த மாதிரி போயிட்டேன்னா வந்து ஸோ மிஸ் ஆயிருமோன்னு சொல்லிட்டு வந்து கழட்டி வச்சிருவேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னு இழுத்தீங்கன்னா வந்துடும். அந்த அளவுக்கு லூஸாக எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. எப்படி தேங்க்யூ சொல்லவும் முடியுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேங்க்யூ எடுத்து கொடுத்தவங்களுக்கு. பஞ்சர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தி ரோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. கருவள்ளூர் ரோடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தி ரோட்டில் இருக்கும். அங்கே நிறைய கடை இருக்கும். இங்கே 2-3 கடை இருந்துச்சு. அந்த கடையெல்லாம் தாண்டிட்டு தான் நம்ம வந்தோம். சரி கோவில் பாலத்தில் வந்து நம்ம வந்து பஞ்சர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சரி அப்படின்ட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை சொன்னான், இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கடை இருக்குடா, அங்கே நல்லா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பஞ்சர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அதுங்காட்டி சரி இங்கேயே வந்து போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் முடிக்க போகணும், அதையும் எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகணும், அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த வழியில் வந்தேன். இங்கே எங்கேயோ கடை இருக்குன்னு சொன்னா நம்ம மாப்பிள்ளை. எங்க கடை இருக்கு? இங்க கடை இருக்குங்க. நான் பஞ்சர் போடலாங்களாண்ணா? நான் பேக் வீலுங்க. சென்டர் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்க, சின்ன பஞ்சர் தான் இருக்கும் போல. நேற்று அடிச்ச காத்து இன்னும் முடிக்கு நிக்குது. ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சேராதான் இருக்கு. மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கழுவுவே இல்லைங்க. ஸோ இந்த வீக்கில் தான் கழுவுல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். சும்மா இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து கழுவுல. பட் பைக்கில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணுங்க. சாய்க்கிறேங்கண்ணா. அம்மா சாட்சி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பஞ்சர் இருக்குங்க. அப்பா அப்பா யார் கரெக்டாக இருக்குங்களாண்ணா? எவ்வளோங்கண்ணா? ஜிபே பண்ணிடுறேங்க. ஆயிடுச்சுங்கண்ணா. யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் நான் பெருசாக யூஸே பண்ணுறது இல்லைங்க. ஸோ ஏடிஎம்ல வந்து கொஞ்சம் கேஷ் எடுக்கணும். கேஷ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். ஸோ நான் யார் இருக்கும்போதே அப்படி பிரிச்சுட்டு ஓட்டுவோம்டா. கொஞ்சம் நானும் ஸ்லோவாக தான் ஓட்ட ட்ரை பண்ணுறேங்க. அப்பப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. ஸோ பெருசாக வந்து இப்போது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதில்ல, ஒரு அளவுக்கு. ஆனால் இருந்தாலுமே டயர் வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. வைசர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆளிக்கடியிலேயே பூந்து போவேன்டா. ஸோ ஏடிஎம் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியலிங்க. அங்கே ஒரு ஏடிஎம் இருந்துச்சு, போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணுமா ஏடிஎம்க்கு. சார் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஞ்சர் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பைக் எடுத்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஞ்சர் போடுறேங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சர் போடுறதெல்லாம் ஒரு லாக எடுத்து போடுறேன் பாருங்க. நான் தான் பெரிய ஆளுங்க. ஹெல்மெட் கூட கழட்டல அந்த பஞ்சர் போடுற இடத்துல. டக்குன்னு அவங்களும் பஞ்சர் போட்டுட்டாங்க. ஸோ கண்ணாடிக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்மெட் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குங்க. நான் உடம்பு ஃபுல்லாக சின்னதாக இருக்கேன், என்னோட ஹெல்மெட் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஏடிஎம் வந்து காசு எடுக்கிறோம். ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்ல வந்து காசு எடுக்கிறது ஒரு பெரிய இதாக இருக்கும். என்னென்னா ஸ்டார்டிங் டைமில் நம்மகிட்ட ஏடிஎம் கார்டு இருக்காது, எடுத்து பழகிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பழகும் போது அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிற யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வண்டி எடுத்து 1 இயர்க்குள்ளே வந்து பஞ்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் தான் வந்து பஞ்சரே போட்டிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. லவ் யூ ஸோ மச்.